என்ன ஃபைல்ஸ் கிடைச்சதா? நம்ம சேட்டலைட்ஸை திசை திருப்பி இந்த ஜீமோங்கிறவனை தேட ஆரம்பிக்கலாம். லேப்சிக் ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ சொல்றத நான் கேட்பேன்னு நினைச்சியா? ஜெயில இல்லையன்னு நினைச்சு சந்தோஷப்படு. தீர்க்கதரிசி வந்திருக்காரு. எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. தீர்க்கதரிசி இவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு எது சரி தப்புன்னு இவர் தீர்மானிப்பார். போது நிறுத்துறியா பாட்டன்? அவங்க உங்களை இங்க அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்கேயாவது அடைப்பாங்கன்னு உனக்கு தெரியல டோனி. ஆமா, ஆனா கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சிறையில் அடைச்சு வைப்பாங்கன்னு தெரியாது. இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க குற்றவாளிகள். குற்றவாளிகள் டோனி. இந்த வார்த்தையை சொல்லதான் நான் தாங்கிட்டு இருந்தேன். என்ன? ஆனா நான் குற்றவாளி கிடையாது, சாம் வாண்டாவும் கிடையாது. இருந்தாலும் இங்க இருக்கோம். ஏன்னா சட்டத்தை மீறினீங்க. அப்படியா? காரணம் நான் இல்ல, சட்டம் தெரிஞ்சும் நீங்க அதை மீறினீங்க. ஆமா, உனக்கு தான் அழகான மனைவி குழந்தைங்க இருக்காங்கல்ல. தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் அவங்கள பத்தி யோசிக்கலன்னு எனக்கு புரியல. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பேசி பேசிய ஏமாத்திருவான். ஸ்டார்க்க மட்டும் நம்பாதானே ஹேங் பிம் அடிக்கடி சொல்லுவா. யார் நீ? கதவு திறந்து விட தெரியும். ரோட்ஸ் எப்படி இருக்காரு? நாளை கொலம்பியால இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. குணமாயிடுவான்னு நம்புறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிட கொடுத்தாங்களா? ஓ, இப்ப நீங்க நல்லவன் ஆயிட்டீங்களா? ஸ்டீவ் எங்க போனான்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். இந்த திடீர் நல்லவன் வேஷம் உங்களுக்கு செட் ஆகல. என்னை எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற வார்த்தை என் வாயில இருந்து வராது. கேமரால இருக்கிற மைக்கை டிசேபிள் பண்ணிட்டேன். அதனால அடுத்த 30 செகண்ட்ஸ்க்கு நாம பேசுறது உங்களுக்கு கேட்காது. என்னாச்சு? உடனே ஆடியோ வரவைங்க. என்ன நம்பு. இத பார், பான்ஸ் விசாரிக்க வந்த சைக்காட்ரிஸ்ட் இவர் தான். நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாம் என் தப்பு தான். நீங்க ஒத்துக்கிறீங்களா? கேப்டன் சரியான காரியத்தை தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு உடனடியா உதவி தேவை. எனக்கு உனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க அங்க தனியா தான் போகணும். அது ஒரு ஃப்ரெண்டா. கண்டிப்பா. ஸ்டார்க், ராஜர்ஸ பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்களா? இல்ல, வந்த வழியை பார்த்து கிளம்புன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பிட்டேன். நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். நான் ஹோல்டர் தான் போடுவேன். எனக்கு அது பிடிக்கும்.